விஜய் பார்வதியை பற்றி இதே பிரச்சனை சொல்லியிருப்பார். எனக்கெல்லாம் இந்த மாதிரி தங்கச்சி இருந்ததுன்னா நான் விஷத்தை வச்சு கொண்டு இருப்பான் அப்படின்னு இருப்பார். இது நல்ல வார்த்தைங்களா? அதேமாரி விக்ரம் சொல்லியிருப்பார், விஜய் பார்வதியை நம்புறாங்களா அவங்க நாசமாக போயிடுவாங்கன்னு இருப்பார். அதுக்கப்புறமா ஐயோ நான் வந்துட்டு வெளியில் நான் சொல்லலை, கேமை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கேமில் அவங்க நாசமாக போன பரவாயில்லையா? எவ்வளோ பெரிய வார்த்தைகள் பாருங்கள். ஏன் இதெல்லாம் வந்துட்டு அவர் கேட்கவே மாட்டுறாரு? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த பாரபட்ச போக்கு ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன் இவங்க எல்லாரும் கண்டஸ்டன் தானே. இப்போது திவாகரை வந்துட்டு வக்கில்லையான்னு கேட்குறாரு. அதே மொத்தம் இப்போ என்னென்னா முதல்ல திவாகர் கேட்டார், இப்போ நேற்று வந்து திவ்யாவை கேட்குறாரு. வார்த்தை பிரயோகம் கரெக்டாக இருக்கணும், சபை நாகரிகம் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. விஜய் சேதுபதியை வந்து வக்கில்லையான்னு கேட்குறாரு. ஒரு இன்டர்நேஷ்னல் டெலிவிஷனில் ஒரு ஹோஸ்ட்டு பேசலாம், நீங்கள் கண்டிக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனால் அந்த வார்த்தைகள் நீங்களே வந்து அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை ஒரு ஜட்ஜாக இருக்கிற ஹோஸ்ட்டாக இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு சத்தியமாக புரியல. ஏன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த தப்பை திருத்தணும். அதாவது கண்டிக்கிறது மட்டும் உங்கள் வேலை கிடையாது, அவங்களை திருத்துறதும் உங்கள் வேலை தான். சரி, கரெக்டுங்களா? அப்படின்னு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு வக்கில்லையான்னு கேட்குறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு புரியல. அதே மாதிரி விஜய் பார்வதிக்கு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, எஃப்ஜேக்கு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, விக்ரமுக்கு ஒரு மாதிரி பண்ணுறீங்க, சபரிக்கு ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஏன்? அதே மாதிரி விஜய் பார்வதி இந்த அவங்களுக்கு அந்த குறும்படம் போட்டப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம், என்னடா நம்மளை பற்றி யாருமே எதுவுமே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்களே அப்படின்னு. அந்த விஷயங்களை குறும்படம் போட்டு நம்ம விஜய் சேதுபதி கேட்டவுடனே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. உடனே போதும் உங்களுக்காக பேசிட்டு இருக்கல, இந்த மாதிரி காமிக்காதீங்கன்னு சொல்லிப்பார். அவங்க ஆதங்கத்தை அங்கே ஒரு வாரமாக வந்து அடைக்க வச்ச ஆதங்கத்தை அங்கே வந்து வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிக்கிறீங்க. ரைட், ஏன்னா சமமாக பார்க்குறாங்க. நேற்று வந்துட்டு பிரஜன் வந்து திட்டும்போது எஃப்ஜி ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், ஒரு ஆர்டிகல் காமிச்சிருப்பார். அப்போ நீங்கள் ஏன் பண்ணல? சாண்ட்ராவை திட்டும்போது விக்ரம் சிரிச்சிருப்பார், அப்பயே நீங்கள் கண்டிக்கல. விஜய் பார்வதியை கலாய்க்கும் போது சபரி சிரிச்சிருப்பார், கனி சிரிச்சிருப்பாங்க, அப்பயும் கண்டிக்கல. ஏன் இந்த பாரபட்ச போக்கு நம்மளுக்கு புரியவே மாட்டுது. ஒரு வாட்டியும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். விஜய் பார்வதி திவாகர் எல்லாமே கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியலாகவே தான் பார்க்குறாங்களே தவிர கண்டஸ்டண்ட்டாக பார்க்க மாட்டுறாங்க. கமருதீனியும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்தாருன்னா புளியாசரி போட்டு நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி கமருதீன் ஒரு திட்டு, விஜய் பார்வதி ஒரு திட்டு, என்ன எங்களுக்கு திவாகரும் ஒரு திட்டு. ஏன் இதை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட காமிக்க மாட்டீங்கன்றது நம்மளோட கேள்வியாக இருக்குது. அது இது எப்போ வந்து இதுக்கு விடிவு காலம் தேவை.